ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிர்ணயம் விதி கிரகம். நீங்க ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு திசா புத்தி நடக்குமா நடக்காதுங்களா? எல்லாருக்கும் ஒரு திசா புத்தி நடக்கும். இப்போ ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்னா அடுத்து சந்திர திசை நடக்கும், அடுத்து செவ்வாய் திசை நடக்கும், அடுத்து ராகு திசை நடக்கும். இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு திசைக்கும் பலன்கள் மாறுபடும். சூரியன் என்ன நட்சத்திரத்தில் சூரிய திசை நடந்ததுன்னா சூரியன் நிற்கிற நட்சத்திரம், நட்சத்திராதிபதி, சூரியனோடு சேர்ந்த கிரகங்கள் அடிப்படையில் பலன். சந்திரதினா அது மாதிரி ஒரு வேற பலன். ஆனால் ஒரு ஜாதகத்தில் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் என்று ஒன்று இருக்கிறது. அது வாழ்நாள் முழுவதும் உங்களை இயக்கும். சரிங்களா? வாழ்நாள் முழுவதும் உங்களை இயக்கும். அதுதான் உண்மை. அப்ப அந்த விதி கிரகம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நீங்க பிறந்த தமிழ் தேதி தான். வேற ஒன்றும் தூரமெல்லாம் போக வேண்டாம். நீங்க பிறந்த தமிழ் தேதி தான் உங்களுடைய வாழ்க்கையின் அச்சாரம். உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி தோல்விக்கு காரணமாக இருப்பது உங்களுடைய விதி கிரகம் என்பது மட்டுமே. ஏன்னா திசைங்கிறது ஒரு ஜாதகர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு 5-6 திசைகள் வந்துடலாம் மினிமம். ஆனால் விதி கிரகம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும், உங்களுடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் இந்த விதி கிரகம் உங்களை இயக்கிட்டே இருக்கும். இந்த விதி கிரகம் எதனால் இந்த விதி கிரகத்துடைய பலன் எங்களுக்கு கிடைச்சதுன்னு இது அனுபவம் தான். ஒரு மனிதனுடைய திசாபுத்தியையும் தாண்டி ஒரு விதி கிரகம் அவனுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் செயல்படுத்தி அவனை வெற்றி காண செய்கிறது என்பதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ இந்த விதி கிரகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய எல்லா விதமான இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. அந்த விதி கிரகத்திற்கு சப்போர்ட் பண்ற கிரகம், விதி கிரகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அந்த வழியை நீங்க பிடிச்சீங்கன்னாவே நீங்க வெற்றியாள். சரிங்களா? இப்ப என்ன சொல்லுவாங்க, திசாவுக்கு பாசகன், திசாவுக்கு வேதகன், திசாவுக்கு போதகன், திசாவுக்கு காரகன் சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க பிறந்த தமிழ் தேதிக்கு அந்த கிரகத்திற்கு யாரு பாசகன், யாரு போதகன், யாரு காரகன், யாரு வேதகன் பார்த்து அவங்கள நீங்க சரியாகிக்கிறாவே வாழ்நாள் ஃபுல்லா நீங்க ஜெயிச்சிடலாம். நீங்க இது வந்து சார் ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் பார்த்து சொன்ன விஷயம் இல்லைங்க. பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த தேதி தமிழ் தேதி ஓகேங்களா? இப்போ 1ஆம் தேதி பிறந்தாங்கன்னா அது சூரியனுடைய ஆதிக்கம், அது சூரியன் கிரகமா எடுத்துக்கணும். அந்த மாதிரி 9 கிரகங்களுக்கும் தமிழ் வழிப்படி எடுக்கணும். நீங்க பாட்டுக்கு ஆங்கில வழிப்படி எடுத்தீங்கன்னா அது சரியா வராது. தமிழ் வழிப்படி நாம் எடுத்து சென்று அதை கரெக்டா பயன்படுத்தினா நீங்க ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அது உறுதி, 100% நிரூபிக்கப்பட்ட விஷயம். எத்தனை ஜாதகங்களை கொடுத்தாலும் அதன் வழிப்படி நடக்கிறீங்களான்னு கேட்போம். வாழ்க்கையில வெற்றி பெற்ற எத்தனையோ ஜாதகர்கள் விதி கிரகத்தின்படி இயங்கி தான் ஜெயிச்சிருக்காங்க.